ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஹாரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ இதோட ஸ்லீவோட வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தேன் பிலோ 1000 ருபீஸ்க்கு நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அமௌண்ட்டுன்றது யாருக்கும் தெரியாதில்ல. ஸோ அதை வந்து நான் இந்த ப்ளவுஸில் எப்படி கால்குலேட் பண்ணேன்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மார்க்கிங் வந்து அளவு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் வந்து ஜரி லைனில் 3 லைன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஜரியில் 3 லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், 3 லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஸ்டோன் எடுத்து ஒரு லூப் எடுத்து லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம் இந்த ரன்னிங் ஸ்டோன் ஃபுல்லாக. ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அகெயின் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்லீவில் போட்ட அதே பார்டர் தான் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் ரஃப்பாக சொன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். 4 mm பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட பார்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து 4 mm பீட் சுகர் பீட் ஒரு ட்ராப் மாதிரி அங்கங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பார்டரில் பண்ணியிருப்பில்ல, ஸோ அதே டெக்னிக் யூஸ் பண்ணி இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ இது மாதிரி இந்த நெக்கு ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிடணும். நெக் பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இது ஃப்ரண்ட் நெக்குன்றதுனால ஒரு 2 புட்டாஸ் நான் போடுறேன். ஜமிக்கி ஒர்க் வச்சு சுகர் பீட் வச்சு ஒரு 2 புட்டாஸ் வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே போடலாம். இது வந்து ஆரி நீடிலையும் போடலாம், நார்மல் நீடிலையும் போடலாம். சுகர் பீட் ஒரு ஜமிக்கி வச்சு ஒரு லீஃப் மாதிரி 3 சைடுமே வந்து நம்ம பண்ணிட்டு கீழே வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் வச்சு லாக் பண்ணிட்டா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு புட்டாஸ் மாதிரி இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி 2 புட்டாஸ் வந்து போட்டுக்கலாம்.
நான் பண்ணுற மாதிரியே இந்த புட்டாஸ் வந்து போடுங்க. அவ்வளோதான், ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். இது வந்து ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து சிம்பிளாக ரிச் லுக்கோட வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யாராவது கேட்டாங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தாராளமாக போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதோடய ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. சரி, அந்த ரேட் ஃபிக்ஸிங் வாங்க போய் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணன்றது. நான் ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் லைவாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக் நெக் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு அதிலேருந்து பண்ணது தான் இந்த பேக் நெக்கு. ஸோ அதே டிசைன் தான். ஸோ இதில் வந்து 4 லைன் வருது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் போட்டுட்டு இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் நெக், இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்லீவ். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் ரேட் ஃபிக்ஸிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நான் டைரெக்டாக வந்து ரேட் ஃபிக்ஸிங் போயிடுறேன். ஸோ இந்த லைன் தான் வந்து பார்டர்லேயே நம்ம கவர் பண்ணியிருப்போம். நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாத்துலேயுமே இந்த புட்டாஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்னென்ன ஒர்க் இருக்குது, எவ்வளோ வந்து மெட்டீரியல் சார்ஜ் போடலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ரஃபாக. ஸோ இதுதான் நான் அந்த வீடியோலேயும் போட்டிருப்பேன். ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 4 அமௌண்ட்டும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிட்டுனா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியலோட இந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டா போதும். இதை வச்சு நம்ம ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர அளவுக்கு நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட அமௌண்ட் வந்து வரும். சரி, வாங்க கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், 4mm பீடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஜமிக்கி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் போகாது. இப்போ நம்ம எப்பவுமே நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க சொன்னேன். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வைக்க முடியாது. ஏன்னா பிலோ 1000 ருபீஸ்க்கு அவங்க ஆரி ஒர்க் வந்து கேட்டிருந்ததுனால நம்ம இதுக்கு வந்து கரெக்டான ரேட் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த ஜர்தோசி இல்லைன்னா நான் வந்து இதுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து 150 யூஸ் பண்ணியிருப்பேன். ஜர்தோசியோட ரேட்டும் அதிகம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து கஷ்டம். அதனால் ஜர்தோசி இருக்கிறதுனால நான் இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் சார்ஜ் மட்டும் 175 வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட மெட்டீரியல் ஃபுல் சார்ஜஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மணியோட மெட்டீரியலோட அமௌண்ட் வந்து 175 நான் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும், நம்ம எல்லாமே ஹோல்சேலில் வாங்கியிருப்போம். ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த மணி யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் அமௌண்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஃபுல் ப்ளவுஸோட ரேட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியல் வந்து நான் 175 எடுத்துக்கிறேன். 175 மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 20%. ஓகேங்களா? ஸோ நான் 175 எடுத்துக்கிறேன். ஸோ சேம் அதே தான் லொக்கேஷனோட காஸ்ட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ லொக்கேஷனும் 175, ஏன்னா ரெண்டுமே நம்ம 20% தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ 175. அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து 10%. 20%, பாதி 10%. அப்போ இதில் பாதி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதர்ஸ் வந்து 10%. இப்போ மெட்டீரியலும் லொக்கேஷனும் வந்து 20% இல்லையா? ஸோ அதில் பாதி வந்து 10%. அப்போ நம்ம இதில் பாதி அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ 175ல் பாதி அமௌண்ட் என்ன வரும்? 87 வரும். ஸோ அதை நம்ம ரவுண்டாக வந்து 100 எடுத்துக்கலாம், இல்லை 90 எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 100 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதர்ஸ் வந்து நம்ம ரவுண்டாகவே போட்டாகணும். ஸோ சில்லறையாக போட்டோன்னா நம்ம சில்லறையாக அமௌண்ட் வாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து 100 போட்டுக்க போகிறோம்.
ஸோ இது வந்து அதர்ஸ் வந்து 100 rupees. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் வந்து இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது எல்லாமே வந்து அகெயின் ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃபினிஷிங் அமௌண்ட் வந்துடும். ஸோ அது வந்து அதுதான் ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கான காஸ்ட்டு தான் நம்மளோட ஒர்க்கு. நம்ம ஒரு ஒர்க்கு எத்தனை நாள் பண்ணுறோமோ அதுக்கான காஸ்ட்டு. அதனால் வந்து இது எல்லாமே ப்ளஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து இதில் வந்துடும். இது எல்லாமே ப்ளஸ் பண்ணனா அமௌண்ட் வந்து 450 வரும். ஸோ 25 இது எல்லாமே பண்ணும்போது 450 வரும். அகெயின் இதில் 450. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது? 450 900. ஸோ 175 வந்து 350 ப்ளஸ் 100 450. இது மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 450 கிடைக்கும். 450 கிடைச்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம 450 ஃபினிஷிங்காக ஆட் பண்ணணும். ஸோ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து 900. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம தாராளமாக வந்து 900 வாங்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ 900 வந்து ஈஸியாக நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வாங்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நம்மளுக்குமே அந்த அமௌண்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வேறு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய ஃபார்முலா. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.